ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். முதல் பாகத்தை நம்ம சேனல்ல ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம். லிங்க் ஐ கார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். முதல் பாகத்துல ஹீரோயினும் அவங்களோட ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா வனப்பகுதியில தனித்து விடப்பட்ட ஒரு வீட்டுல தங்கிட்டு இருக்கும்போது 3 மாஸ்க் அணிந்த நபர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டை கொண்டுடுறாங்க. ஹீரோயின் கத்தி குத்தோடு தப்பிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறாங்க. இவங்க உயிரோடு இருக்கிற விஷயம் அந்த 3 பேருக்கு தெரிஞ்சதும் அந்த 3 மாஸ்க் கில்லர்ஸ் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே வந்து அவங்க கொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அவங்க வழியில குறுக்கிடுற எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே வச்சு கொல்றாங்க. ஹீரோயின் அந்த 3 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர்றாங்க. இவங்களால அந்த 3 மாஸ்டர் கில்லர்ஸ் கிட்ட இருந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க முடிஞ்சதா, அந்த 3 மாஸ்டர் கில்லர்ஸும் எதுக்காக இந்த மாதிரி செய்றாங்க அப்படின்றத அந்த படத்துடைய கதையே. மாயா அப்படிங்கிற ரோல்ல மேட்லின் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை அவங்களோட ஜாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே ஹோல்ட் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். ஹாரர் என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லாவே ஜெனரேட் பண்ணிருக்காங்க. அது நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்துல இருக்கிற த்ரில் சீக்வன்ஸ் எல்லாமே நிறைய இடங்களில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய ஸ்டோரி பிளாட் டீசென்ட்டா இருந்தாலும் எக்ஸிகியூஷன்ல கோட்ட விட்டுருக்காங்க. இந்த படத்துல நிறைய சப்ளாட்லாம் சொல்லிருப்பாங்க. அது பெருசா இந்த படத்துக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணல. குறிப்பாக ஒரு சேஸ் சீக்வன்ஸ்லாம் வரும்போது எதுக்கு இந்த சேஸ் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் எங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு வரும். லீட் கேரக்டரா இருக்கிற ஹீரோயினை பாத்தீங்கன்னா நிறைய டெசிஷன் பாத்தீங்கன்னா தப்பா எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம அவங்க எடுக்கிற டெசிஷன் எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத நீங்க ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி கிளிஷேவான காட்சிகள் அதிகமாவே இந்த படத்துல இருக்கு. படத்துல ரிவென்ஸ் சம் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. வழக்கம் போல அடுத்த படம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு லீட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய முதல் பாகத்தை ரிவ்யூ பண்ணும்போது செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்திருக்காங்க. அடுத்த படமாவது நல்லா இருக்கும்னு நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பேன். பட் இந்த பார்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா அவன் இன்னும் திருந்தலமாமா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. படத்துடைய டியூரேஷனே பாத்தீங்கன்னா 1:38 minutes தான். பட் இருந்தாலுமே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இந்த படம் தரும். ஜஸ்ட் டைம் பாஸ் கேட்டகரியில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு பில் ஆவரேஜ் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல மைல்ட் எலக்ட்ரானிட்டும் வயலண்டான சீக்வன்ஸும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 2 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.